இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 12.34ன்ற வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லா ப்ரோக்ராம்லேயும் பண்ணுற மாதிரி iostreamன்ற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் stdன்ற நேம் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 3 cout ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மூணுத்துலேயும் 12.34ன்ற வேல்யூ தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு cout ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12.34 மட்டும் இருக்கும். ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா f வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மூணாவதில் எல்லை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்டரில் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து டபுள் டேட்டா டைப்பில் தான் வந்து எடுத்துக்கும். இல்லை டபுள் வேணாம், ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளோட் வேணும்னு நம்ம நினச்சோம்னா எஃப் கொடுக்கலாம். அப்போ எஃப் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அது ஃப்ளோட் டைப்புக்கு வந்து எடுத்துக்கும். அடுத்தது நமக்கு டபுள் போதுமானதாக இருக்காது, லாங் டபுள் வேணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து எல் கொடுக்கலாம். ஸோ இந்த 3 ஃப்ளோட்டிங் வேல்யூவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து பில்ட் அண்ட் ரன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் வந்துடுச்சு. மூணுத்துலேயும் பார்த்திங்கன்னா 12.34ன்னு தான் வரும். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்டெக்ரல் லிட்ரல்ஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒரே வேல்யூ தான் வந்திருக்கும். அதே பேட்டர்ன் தான் நமக்கு இங்கேயும் யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ வர மாதிரி கொடுத்தோம்னா அப்போ வந்து ஃப்ளோட்டிங்கும் டபுள் லாங் டபுள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும். இன்கேஸ் இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறீங்கன்னா அப்போ இது வந்து முக்கியமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ரிசீவ் பண்ணுற டேட்டா டைப் வந்து இதோட பெருசாக இருக்குதுன்னா அப்போ எந்த விதமான அக்யூரசி லாஸும் வராது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ரிசீவிங் எண்டில் லாங் டபுள் இருக்குது. அப்போ நீங்கள் ஃப்ளோட் டபுள் லாங் டபுள் மூணுத்தில் எந்த கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணிங்கனாலும் வேல்யூ லாஸ் வராது. ஒருவேளை உங்களோட ரிசீவிங் எண்டில் வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் வந்து வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஃப்ளோட்டிங் கான்ஸ்டண்ட்டை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக அக்செப்ட் பண்ணும். வேறஸ் டபுள் லாங் டபுள் கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் அது ஃப்ளோட்டிங் வேல்யூவோட பெரிய வேல்யூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பெரிய வேல்யூ எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். தேங்க்யூ.